نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை நன்மையை எதிர்பார்த்து தொழுதவர்களாக இறை இல்லத்திலே நம்மெல்லாம் மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக நன்றி செலுத்தும் மனம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மிக முக்கியமாக நன்றி செலுத்துவது கடமை என்றால் அது அவனுடைய பெற்றோருக்கு, அவனுடைய தாய்க்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படியெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்துவதனுடைய முறைகள் என்ன என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை எப்படியெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதுல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்றி செலுத்துவதில் மிகச்சிறந்த நன்றி என்றால் அது பிரார்த்தனை தான். அவருக்காக நாம் என்ன உதவி செய்தாலும் அவர் செய்த உதவிக்கு நாம் மீண்டும் மறுபலனாக எப்படி உதவி செய்தாலும் அதையெல்லாம் விட அவர்களுக்காக கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, பிரார்த்தனை செய்வது என்பது மிகச்சிறந்த நன்றி உணர்வாக இருக்கும். அப்படி நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால், துஆ செய்தால் அதிகமாக அவர்கள் செய்கிற துஆ தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுடைய தாயிடத்திலே சென்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன துஆ செய்வீர்கள், உங்களுக்காக என்ன துஆ செய்வீர்கள் என்று கேட்டால் பெரும்பாலும் அவர்களுக்காக இந்த துஆவையும் செய்திருக்க மாட்டார்கள். என்னுடைய பிள்ளை இந்த உலகிலே ஒரு சாலிகான பிள்ளையாக இருக்கணும், அவனுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கணும், அவனுடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெறணும், நல்லா படிக்கணும், நல்லா வியாபாரம் செய்யணும், நல்ல பொருளாதார வசதி அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதிகமான துஆவிலே அதிகமான நேரத்தை பிள்ளைகளுக்காகத்தான் அந்த தாய் செலுத்தி இருந்தார். அப்ப அதுபோல நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்முடைய தாய் நமக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி கடனாக நாம் மரணிக்கிற வரைக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்காக ஒவ்வொரு நாளும் துஆ செய்ய வேண்டும். நீங்கள் எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்காக கையை ஏந்துகிறீர்களோ, எப்போதெல்லாம் இறைவனிடத்திலே நீங்கள் ஒரு தேவையை கேட்க நினைக்கிறீர்களோ, முதலில் உங்களுடைய தாய்க்காக கேளுங்கள், முதலில் உங்களுடைய பெற்றோர்களுக்காக கேளுங்கள், அடுத்து உங்களுக்கு கேளுங்கள். அப்படி நாம் நம்முடைய தாய்க்காக துஆ செய்ய வேண்டும் அப்படின்னு மட்டும் சொல்லிடாம இறைவன் எப்படி சொல்றான்னா, உங்களுடைய தாய்க்காக நீங்கள் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்கிற அந்த வார்த்தையையும் இறைவன் கற்றுத் தருகிறான். எந்த அளவுக்குன்னு பாருங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 17வது அத்தியாயம் 24வது வசனத்தில் ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு மகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக எப்படிப்பட்ட துஆவை செய்ய வேண்டும் என்கிற அந்த துஆவினுடைய வரியை இறைவன் சொல்லுகிறான். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். எப்படி? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ செய்யுங்கள். எப்படி? இந்த துஆவினுடைய பொருள் என்ன? இறைவா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை எப்படி பராமரித்தார்களோ அவர்களுக்கு அதுபோல நீ அருள் புரிவாயாக. எப்படிப்பட்ட வரின்னு பாருங்க. தன்னுடைய தாய்க்காக செய்கிற துஆவிலேயே ஆகச்சிறந்த துஆ இந்த வார்த்தை தான். நீங்க என்ன துஆ வேண்டாலும் கேட்கலாம். இறைவனுடைய வார்த்தையினுடைய வரியை பாருங்கள். நான் சிறிய பருவத்திலே இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக என்னெல்லாம் செய்தார்களோ, நம்ம கணக்கு போட்டு பார்க்க முடியுமா?
நான் பிறந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் என்னுடைய தாய் எனக்காக என்ன உதவி எல்லாம் செய்தார்கள் அப்படின்னு கணக்கு போட முடியுமா? ஒரு நோட்டில் எழுத முடியுமா? ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காலையில என்னுடைய தாய் இந்த உதவி செஞ்சாங்க, இன்னைக்கு மதியம் இந்த உதவி செய்தாங்க அப்படின்னு எழுத முடியுமா? எழுதினால் நேரம் பத்துமா? யோசித்தால் நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டு வருமா? வராது. ஏனென்றால் நம்முடைய தாய் நமக்காக செய்த உதவி என்பது எண்ணிக்கையில் அடங்காது. நம்முடைய தாய் செய்த உதவியை நாம் என்ன நினைத்தால் நம்மால் எண்ண முடியாது. அந்த அளவிற்கு ஆக பெரிய உதவியை, ஆக பெரிய பராமரிப்பை நம்முடைய தாய் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த தாய்க்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரார்த்தனைகளிலே ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா எவ்வளவோ மனப்பாடம் பண்றோம். குறைந்தது ஒரே ஒரு வரி இந்த வசனத்தை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா 17வது அத்தியாயம் 24வது வசனம். முடிந்த அளவிற்கு அரபியிலேயே அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை அதிகமாக தன்னுடைய தாய்க்காக நீங்கள் கேளுங்கள். அது உங்களுடைய தாய்க்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த நன்றி உணர்வு. இது ஒன்று. இன்னொன்று, நம்முடைய தாய் தந்தை மரணித்திருப்பார்கள், வயசான நிலைக்கு சென்று மரணித்திருப்பார்கள், அல்லது திடீர் என்று நம்முடைய தாய் தந்தை மரணித்திருப்பார்கள். அப்படி மரணித்த பிறகு அப்போதும் நம்முடைய தாய்க்கு நன்றி செலுத்த வேண்டும். உயிரோடு இருக்கும் பொழுது நம்முடைய தாய்க்கு நன்றி செலுத்துகிறோம், அவர்களை பராமரிக்கிறோம், அவர்களுக்கு உதவி செய்கிறோம். அதே போல நம்முடைய தாய் மரணித்து விட்டாலும் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பல வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது. அதுல ஒன்று என்னன்னா, நம்முடைய தாய் தந்தையினுடைய பெயரால் அவங்க மூத்தாயிட்டாங்கன்னா பெரும்பாலும் நாம் தர்மம் செய்யக்கூடிய அந்த உணர்வு நம் இடத்துல இருக்கும். நிறைய நேரங்களிலே அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், சதக்கா செய்யணும், இது போன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது முடிந்த வரைக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் நீங்கள் சதக்கா செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் திடீர் என்று மரணித்து விட்டார், அவருக்காக நாங்கள் சதக்கா செய்யலாமா, தர்மம் செய்யலாமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆம், தர்மம் செய்யுங்கள். நம்முடைய தாய் தந்தை மரணித்து விட்டால் நம்ம ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு பொருளாதார உதவி கொடுக்கிறோம், ஏதாவது ஒரு உதவி செய்கிறோம், முடிந்த வரைக்கும் உங்களுக்காகவும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். அதுபோல உங்களுக்கு ஒரு தர்மம் செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பெற்றோர்களுக்காக அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்காக தர்மம் செய்யுங்கள். அவர்கள் மரணித்த பிறகும் கூட அவர்களுக்காக நீங்கள் இறைவனிடத்திலே நன்மையை பதிவு செய்யலாம். அப்ப நம்முடைய தாய் தந்தைக்காக சதக்கா செய்வது, தர்மம் செய்யும் பொழுது அந்த நம்முடைய தாய் தந்தைக்கு நன்மை எழுதப்படும். அப்ப இது நம்முடைய தாய் தந்தைக்கு செய்கிற நன்றி கடனில் ஒன்று. அதுபோல அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பெற்றோர்கள் ஹஜ்ஜி செய்வதற்கான கடமை அவர்களுக்கு இருந்துச்சு, அவர்களிடத்திலே பொருளாதார வசதி இருந்துச்சு, ஆனா அவங்க திடீர்னு மரணிச்சுட்டாங்க, அவர்களுக்காக ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர், ஆம், ஹஜ்ஜி செய்யுங்கள், அவர்களுக்கு நன்மை சென்றடையும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அதுபோல நம்முடைய தாய்க்காக மரணித்து விட்டால், நம்மால் பொருளாதார வசதி இருக்கிறது, தன்னுடைய உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறது அப்படின்னா நம்முடைய தாய் தந்தைக்காக நாம் தாராளமாக ஹஜ்ஜி என்கிற கடமையை நிறைவேற்றலாம். அவர்கள் ஏதாவது கடன் பட்டிருந்தால், ஏனென்றால் இந்த கடன் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக மோசமான ஒன்று. ஒரு மனிதர் ஷஹீதாகிவிட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரிழக்கிறார்னா அவர் நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஆனால் அவரிடத்திலே கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை யாராவது கொடுக்கிற வரைக்கும் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஷஹீது கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப இந்த கடன் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பெற்றோர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், உங்களுடைய பெற்றோர்கள் யாருக்காவது கடன் பட்டிருந்தால், எப்படியாவது நீங்கள் மரணிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்து அந்த கடனை எப்படியாவது நிறைவேற்றிவிடுங்கள். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுடைய தாய் மரணிப்பதற்கு முன்பாகவே
அவர்கள் யாரிடத்திலேயாவது கடன் வாங்கி இருக்கிறார்களா என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பெரும்பாலும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக கடன் வாங்கும் பொழுது அந்த பிள்ளைகளிடத்துல சொல்லி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாங்குற கடனை தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வியாபாரத்துல ஏதாவது உதவி செய்யணும், ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யாரிடத்திலேயாவது கடன் வாங்கி இருப்பார்கள். இன்றைக்கு உங்களுடைய தாய் தந்தை இடத்துல நீங்க யாருக்கையாவது கடன் வாங்கி இருக்கிறீங்களா? கொடுக்காமல் இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் கொடுத்து விட்டால் என்னிடத்திலே தகவல் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று அவர்கள் மரணித்து விட்டால் உடனே உங்களால் முடிந்த வரைக்கும் அந்த கடனை திருப்பி செலுத்திவிடுங்கள். இது தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நன்றி உணர்வு. இது ஒரு பக்கம். இப்ப அடுத்து பெரும்பாலும் நிறைய மார்க்க சொற்பொழிவுகள்ல நேற்றைய தினத்திலிருந்து இப்போது வரைக்கும் நம்ம அதிகமாக பேசியது தாயை பற்றி தான் அதிகமாக பேசினோம். தாய்க்கு நன்றி செலுத்தணும், தாயின் இடத்திலே நாம் கண்ணியமாக நடக்கணும், நேர்மையான சொல்லை பேச வேண்டும், தாய்க்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இப்படி பெரும்பாலும் தாய் 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 தான் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகிலே நான் அதிகம் உறவு கொள்வதற்கு, அதிகம் நட்பு கொள்வதற்கு தகுதியான நபர் யார் அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய முதல் ஃப்ரெண்ட் இந்த உலகத்துல யார்? யாரை என்னுடைய முதல் ஃப்ரெண்டாக வைத்துக் கொள்ளணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரே, இரண்டாவதாக நான் நட்பு கொள்வதற்கு மிக தகுதியான நபர் யார்? ஃபர்ஸ்ட் தாய், இரண்டாவது உம்முக்க, உன்னுடைய தாய், இரண்டாவதும் தாய்ன்னு சொல்றாங்க. மூன்றாவது யார் என்று கேட்கும் பொழுது மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய். எவ்வளவோ உறவு இருக்கிறது, மனைவி என்கிற உறவு இருக்கிறது, கணவன் என்ற உறவு இருக்கிறது, பிள்ளைகள் என்ற உறவு இருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ் முதல் 3 இடத்தை தாயை சொல்கிறார்கள். நான்காவது யார்? அல்லாஹ்வுடைய தூதரே, மனைவியை சொல்லல, கணவனை சொல்லல, பிள்ளைகளை சொல்லல, நான்காவதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூக்க, உன்னுடைய தந்தை. இந்த உலகத்துல நீ நட்பு கொள்வதற்கு மிக தகுதியான நபர் தாய்க்கு அடுத்து உன்னுடைய தந்தை தான். பெரும்பாலும் தாயுடைய தியாகத்தை நாம் பேசுவோம், தாயினுடைய கஷ்டத்தை, தாயினுடைய வழியை நாம் பேசுவோம். தந்தையினுடைய வழி பேசப்படுவதில்லை, தந்தையினுடைய தியாகம் பேசப்படுவதில்லை. பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தையினுடைய தியாகமும் வழியும் தெரிவதில்லை. யோசிச்சு பாருங்க, நம்முடைய தாய் வீட்டில் கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள், நம்மை பெற்றெடுப்பதற்காக கடுமையாக துன்பப்பட்டு பெற்றெடுத்தார்கள். பிரசவத்தினுடைய வழி என்பது 20 எலும்புகள் உடையக்கூடிய வழி. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் நம்முடைய தந்தை நாம் ஒரு நல்ல நிலைக்கு வரும் வரைக்கும், நல்ல நிலைக்கு வந்தாலும் நாம் மரணிக்கிற வரைக்கும் நமக்காக தன்னுடைய மனதிலே மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு, தன்னுடைய மனதிலே மிகப்பெரிய வலியை சுமந்து கொண்டு நமக்காக உழைக்கிறவர் தான் நம்முடைய தந்தை. காலையில நம்முடைய தந்தை, நம்முடைய வாப்பா வீட்டை விட்டு வெளியே போறாங்க, நைட்டு வீட்டுக்கு வராங்க, வேலைக்கு போயிட்டு திரும்ப வராங்க. அந்த இடைப்பட்ட நேரத்திலே என்ன செய்தார்? ஏசியிலே உட்கார்ந்தாரா? ஏசியிலே படுத்து விட்டு நண்பரோடு ஜாலியாக பேசிவிட்டு வீட்டுக்கு வந்தாரா? இல்ல. காலையில வெளியே போனாரு, நைட்டு வீட்டுக்கு வந்தாரு. இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த தந்தை நமக்காக எப்படி உழைத்தார் தெரியாது, எப்படி கஷ்டப்பட்டார் தெரியாது, உடல்களிலே எவ்வளவு பெரிய வலியை சுமந்தார் தெரியாது, எத்தனை பேரிடத்திலே கெட்ட பேச்சுகளுக்கு உள்ளானார் தெரியாது, எவ்வளவு நேரங்களிலே அசிங்கப்பட்டார் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால் தான் நம்முடைய தந்தையை நாம் மதிப்பது கிடையாது. பெரும்பாலும் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு வைங்களேன், தன்னுடைய தாயினிடத்துல நல்ல அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியா பேசிப்பாங்க. ஆனா தந்தைக்கும் மகனுக்கும் இடையில அந்த ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. ஏன் இருக்கிறது கிடையாதுன்னா, நிறைய தாய்மார்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவங்க கண்டிக்க மாட்டாங்க, பெரும்பாலும் தந்தையின் இடத்துல சொல்லிடுவாங்க, பாருங்க இப்படி பண்றான்,
ஸ்கூல்ல இப்படி கம்ப்ளைண்ட் வருது, இந்த தப்பை இவன் செய்யறான் அப்படின்னு பிள்ளைகளுக்கு தெரியாமையே தந்தையின் இடத்துல தன்னுடைய கணவன் இடத்துல சொல்லிடுவாங்க. இப்ப தாய் ஹீரோவா மாறிடுவாங்க. தந்தை அந்த பிள்ளையை வந்து கண்டிக்கும் பொழுது, அவனை அடிக்கும் பொழுது, அவனை திருத்தும் பொழுது இவன் என்ன செஞ்சிடறான்னா தந்தையை வில்லனா பார்த்தது. ஆனா உண்மையிலேயே தாய் வந்து தன்னுடைய பிள்ளையின் மீது அதிகமான பாசம் வைத்திருப்பாள். ஆனால் தந்தை தான் தன்னுடைய பிள்ளையின் மீது அதிகமான அக்கறை வைத்திருப்பார். உண்மை தானே? தாய்க்கு தன்னுடைய பிள்ளையின் மீது அதிகமான பாசம் யாராலையும் அடிக்க முடியாது. அந்த பாசத்தை தந்தையால் கூட மிஞ்ச முடியாது. ஆனால் அக்கறை என்பது தன்னுடைய தந்தைக்கு தான் இருக்கும். பெரும்பாலும் பிள்ளைகள் தன்னுடைய தந்தையினிடத்திலே நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறது கிடையாது. ஆனால் தந்தையினுடைய மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும், ஒரு வழி இருக்கும். தன்னுடைய பிள்ளை தன்னிடத்திலே நண்பனாக நடந்துக்கணும், தன்னுடைய பிள்ளை என்னிடத்திலே நல்ல ஜாலியா இருக்கணும். ஒரு இளைய வயசுக்கு போயிட்டான்னா, தந்தையினுடைய தோல் உயரத்துக்கு வளர்ந்துட்டான்னா தந்தையுடைய முகத்தை பார்ப்பான். அதை தவிர்த்து எந்த பேச்சும் தன்னுடைய தந்தையிடத்திலே இருக்காது. ஆனால் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய மகனை பற்றியே அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர் என்றால் அவர் தந்தை தான். உங்களுடைய தந்தையிடத்துல நேரம் ஒதுக்கி பேசுங்க. உங்களுடைய தந்தை செய்த தியாகத்திற்கு உங்களால் எந்த ஈடும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மகன் தன்னுடைய தந்தை செய்த தியாகத்திற்கு அவன் ஈடு செய்ய வேண்டும் என்றால் ஒன்னே ஒன்று மட்டும்தான் செய்ய முடியும். தன்னுடைய தந்தை அடிமையாக இருந்து அவரை விலைக்கு வாங்கி மீண்டும் அவரை விடுதலை செய்யறான்ல, அப்படி செய்தால் மட்டும்தான் ஒரு தந்தை செய்த தியாகத்திற்கு ஒரு மகன் ஈடு செய்ய முடியும். அதை தவிர்த்து வாழ்நாள் முழுக்க உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலும், உட்கார வச்சு ஏசி ரூம்ல அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த வசதியை நீங்கள் கொடுத்தாலும், நீ என்ன மறுப கடன் செஞ்சாலும் சரி, உங்களுடைய தந்தை செய்த தியாகத்திற்கு உங்களால் ஈடு செய்யவே முடியாது. அப்ப நம்முடைய தந்தையை அதிகம் மதிக்க வேண்டும். தன்னுடைய தந்தையிடத்துல அதிகமாக நாம் நட்பு கொள்ள வேண்டும். இன்னொன்று, இங்க இருக்கிற பாதி நபர்கள் பெரியவர்கள், உங்களுக்கும் தந்தை இருப்பார்கள். அவர்கள் வயசான நிலையில் இருப்பாங்க, நடக்க முடியாம இருப்பாங்க. பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வசதி உள்ளவரா இருந்தாருன்னா அவரை தந்தையை பராமரிக்கிறதுக்குன்னு வேலைக்கு ஒரு ஆளை போட்டுருவாங்க. நிறைய வசதியான வீடுகள்ல பார்க்கலாம், வேலைக்கு ஒரு ஆளை வச்சு அவரை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறதுக்கு, அவருக்கு மற்ற உதவி செய்வதற்கு ஒரு ஆளை போட்டுருவாரு. அவருக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துருவாரு. இப்ப இவர் என்ன நினைப்பாருன்னா, என்னுடைய தந்தையை நான் பராமரிக்கிறேன், என்னை போல யாரும் பராமரிக்க முடியாது, வேலைக்கு ஒரு ஆளை போட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அது பராமரிப்பு கிடையாது, அது நன்றி கடன் கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வியாபாரத்திலே உச்சகட்டத்திலே இருந்தாலும் சரி, நாட்டினுடைய அதிபதியாகவே இருந்தாலும் சரி, உங்களுடைய தந்தைக்கு முன்னால் நீங்கள் மகன் தான். உங்களை பெற்றெடுத்தவர் அவர்தான். நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது யாரையும் வேலைக்கு போட்டு அவர் உங்களை பராமரிக்கல. தாய்ப்பால் கொடுப்பதற்கு எந்த தாயும் வேறொரு பெண்ணை அழைத்து வந்து தாய்ப்பால் கொடுக்க வைக்கல. உனக்கு ஒரு தேவை என்றால், உதவி என்றால் ஒரு ஆளை வேலைக்கு வைத்து அந்த தேவையை பார்க்கல. அந்த தாயும் தந்தையும் சந்தோஷமாக, ஆசையோடு, மகிழ்ச்சியோடு எல்லா வேலையையும் நமக்காக செய்கிறார் நம்முடைய தந்தை. அவர் வயசான நிலைக்கு வந்துட்டாரா, அவர் பாத்ரூம் போகணுமா, உங்களுடைய கையால் தூக்கி அவரை பாத்ரூம் அழைத்து செல்லுங்கள். அவருடைய இடத்திலே சிறுநீர் கழித்து விட்டாரா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டாலும் இருங்கள், நீங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது உங்களுடைய தந்தையுடைய சிறுநீரை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள். என்ன கேவலம், அதுல என்ன இருக்க அசிங்கம்? தன்னை பெற்ற தந்தை, தனக்காக தியாகம் செய்தவர், தன்னுடைய உடல் வலிமை ஒழுக்க தனக்காக தியாகம் செய்தவர்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய தந்தை வெளிநாட்டில் இருக்கிறாரு, நிறைய சம்பளம் அனுப்புவாரு, நான் நல்ல வசதியா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தந்தை அந்த வெளிநாட்டுல என்ன வேலை பார்க்கிறாருன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்களேன், நிறைய பிள்ளைகள்
உங்களுடைய வாப்பா வெளிநாட்டுல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், எந்த நாட்டுல இருக்காங்கன்னு தெரியும், என்ன வேலை பார்க்கறாங்கன்னு தெரியுமா, எவ்வளவு நேரம் வேலைன்னு தெரியுமா, தெரியாது. வெளிநாட்டுல இருந்தா அந்த வெளிநாட்டு வாழ்க்கை என்பது ராஜ வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருக்கோம். அப்படி கிடையாது. வெளிநாட்டிலே தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறார்கள். ஒரு மணி நேரம் தூக்கம் கிடைத்தால் சந்தோஷமாக இருக்குமே, முடியல. ஒரு மணி நேரம் தன்னுடைய மனைவியினிடத்திலே, தன்னுடைய பிள்ளையினிடத்திலே மனப்பூர்வமாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகளிடத்திலேயும் தன்னுடைய தந்தையினிடத்திலேயும் போன் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏங்கி கொண்டிருப்பார். பல பேரிடத்திலே அசிங்கப்பட்டுக் கொண்டிருப்பார். அவர் பார்க்கக்கூடிய வேலை பெரும்பாலும் இயேசு ரூமிலே கிடையாது. உச்சி வெயிலிலே நின்று வேலை பார்ப்பார். கடுமையாக கால் கை உடல் முழுக்க வலியோடு வேலை பார்ப்பார். எப்ப வருவாரு? கடைசி நிலை, வயதான நிலை, இனிமே வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைக்குத்தான் ஒரு ஊருக்கு வருவார். வந்ததற்கு பிறகு இவ்வளவு நாள் அவர் உழைத்து இவருக்காக எல்லா விதமான தேவையை செஞ்சிருப்பாரு. இவர் கேட்பாரு, தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்பாரு, வேலைக்கு போவாமே எவ்வளவு நாள் தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள்? 30 வருஷமா உனக்காக வெளிநாட்டிலே கஷ்டப்பட்டார். அவர்களுடைய இறுதி நிலையிலே இருக்கும் பொழுது அவருக்காக உனக்கு உணவு போட முடியாதா? நிறைய பேருடைய வீடை பாருங்க, நல்ல பெரிய வீடா இருக்கும், வசதியானவராக இருப்பார். ஆனால் அவருடைய பெற்றோர்களுக்கு வயசான தாய்க்கும் தந்தைக்கும் வாசல்ல சின்னதா ஒரு ரூம் போச்சு, அந்த ரூம்ல மட்டும்தான் அவர் இருக்கணும். ஹாலுக்கு வரக்கூடாது. அவருக்கு சாப்பிடுற தனி தட்டு, அந்த தட்டுல மட்டும்தான் அவர் சாப்பிடணும். அவருக்கு வேற தட்டெல்லாம் கிடையாது. உண்மையிலே இருக்கிறதா? எவ்வளவு நன்றி கெட்ட உணவு இது! ஒரு வரிகளிலே படித்தேன் சமூக வலைதளத்துல, ஒரு தாய் தந்தை, அவர்களுக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு ஒரு தந்தை, வயசான முதியவராக இருக்கிறார். அவருக்கு வாசல்ல ஒரு தனி ரூம், அந்த ரூமை விட்டு அவர் வெளியே வரக்கூடாது. அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு தட்டு, அந்த தட்டை தவிர அவர் எந்த தட்டும் கிடையாது. உடைந்து நெளிந்து அழுக்காக அசிங்கமாக இருக்கும். அந்த தட்டுல தான் அவர் சாப்பிடணும். அந்த தட்டுல தான் போய் கொடுக்கிறாரு. அவருடைய பிள்ளை மகன் ஒருத்தவன் சின்ன பையன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? அவருடைய வாப்பாட்ட போய், தாத்தாக்கு ஒரு நல்ல தட்டு கொடுப்போமே, நெருங்கி போயிருச்ச அப்படின்னு சொல்றான். வேணாம் வேணாம், அவருக்கு அது போதும் அப்படின்னு தந்தை சொல்லிடுறாரு. ஒரு நேரத்துல அந்த தாத்தா முதியவர் மரணித்து விடுகிறார். மரணித்த பிறகு அவருடைய ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தப்படுகிறது. அவருடைய ஆடை அத்தனையும் மூட்டை கட்டப்படுகிறது. அவருடைய எல்லா திங்ஸும் மூட்டை கட்டப்பட்டு ஒரு மூலையிலே எடுத்து வைக்கப்படுகிறது. சிறுவன் இருக்கான்ல, ஓடி போய் அந்த தாத்தா சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு வந்து அவனுடைய ட்ரெஸ் வைக்கிற இடத்துல வச்சிருப்பான். அதை இவனுடைய தந்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்து கேட்கிறாரு, ஏண்டா இந்த தட்டு எதுக்குடா உனக்கு? அவன் சொன்னான் அவனுடைய தந்தையை பார்த்து, தந்தையே, நாளைக்கு நீங்க முதியவர்களா மாறுவீங்கல்ல, தாத்தா மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்கல்ல, அப்ப இந்த தட்டு பயன்படும். பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். நாம் நம்முடைய தந்தையை இவ்வளவு மோசமாக பார்த்து விட்டோம், மோசமாக நடத்தி விட்டோம். இப்படி நடத்தினால் இறைவன் நமக்கும் இந்த நிலைமையை கொடுத்திருவான். எப்படி நம்முடைய தந்தையை கண்ணியம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக நடத்தினோமோ, நாளைக்கு நீங்களும் வயசான பருவத்திற்கு வருவீர்கள். எவ்வளவு பெரிய நீங்கள் கோடீஸ்வராக இருந்தாலும், சொத்தை சேர்த்து வைத்தாலும், நீங்களும் படுத்த படுக்கையிலே சிறுநீர் கழிப்பீர்கள், படுத்த படுக்கையிலே மலம் ஜலம் கழிப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய தந்தையை எப்படி பார்த்து நீங்கள் கேவலப்படுத்தினீர்களோ, அதே போல உங்களுடைய மகனும் உங்களை அப்படி அசிங்கப்படுத்தினோம். எனவே தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய தாய் தந்தையை நீங்கள் மதிப்பதில் மிகச்சிறந்த மனிதனாக இருந்தால் மட்டும்தான், நன்றி உணர்வோடு அவர்கள் நமக்கு செய்த அத்துணை நன்றிக்கும் நன்றி கடனாக நன்றி உணர்வோடு நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு மனிதனாக இருக்க முடியும். அதற்கு அடுத்து உங்களுடைய மறுமை வாழ்க்கையும் வெற்றி பெறுவதற்கான வழி உங்களுடைய உள்ளத்திலே நன்றி செலுத்தக்கூடிய குணம் இருக்க வேண்டும். நன்றி செலுத்தக்கூடிய மனம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவன் வெற்றி பெற்று விடுவான். நன்றி செலுத்தக்கூடிய மனம் இல்லை என்றால் நன்றி கெட்டவனாக நாளை மறுமை நாளிலே
அவன் தோல்வி அடைந்து விடுவான் என்பதை உணர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலே மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.